ஹலோ கைஸ், ஐம் விஷ்ணு பிரியன். ஆக்சுவலி நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். 2024 தான் நான் பாஸ் அவுட் ஆனேன். நான் காலேஜ் முடித்தது எல்லாமே இந்துஸ்தான் கோயம்புத்தூரில். பட் நான் படித்தது ஃபுல்லாகவே வந்து கோர் ஸ்ட்ரீம் இசிஇ தான் நான் முடித்தேன். எனக்கு ஸ்டார்டிங்லேயே இசிஇ படிக்கும் போதே என்னோடய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு. ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி வந்த இடம் தான் கியூ ஸ்கொயர்ஸ். ஸோ இங்கே நான் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. என்னடா அது நியூ இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கோம், எதாவது சொல்கிறாங்க, கன்ஃபார்மாக இருக்குமா, ட்ரெயினர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, அண்ட் எல்லாருமே வந்து எப்படி டீச் பண்ணுவாங்க, நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா. ஆக்சுவலி நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பைத்தான் பேஸ்டாக தான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே இருந்துகிட்டு இருந்தேன். பட் இங்கே வந்து தான் நான் ஜாவா ஃபுல் ஸ்டாக் எடுத்தேன். ஜாவாவில் நிறைய இன்புட்ஸ் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு நான் அட்மையர் பண்ணி வந்தேன். அப்படி வரப்போ தான் ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து சுபம் சார், அப்புறம் ஸ்ரீகாந்த் சார், அப்புறம் விக்ரம் பால் சார் எல்லாருமே வந்து பர்ஃபெக்ட்லி ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இப்போது எனக்கு எதுவுமே தெரியாது ஜாவாவில். இப்போது நான் ஒரு பர்ஃபெக்ட் கோடராக மாறியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு அவங்க மட்டும்தான் காரணம். அவங்களோட கைடன்ஸ் அண்டு மோரோவர் வந்து அவங்க ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலாக நடந்துக்கிட்டாங்க. நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரிலேட்டடாக. நான் என்ன ஒரு டவுட்டுன்னு போய் கேட்டாலுமே அவங்க பர்ஃபெக்டாக வந்து இதுதான் என்னோட சொல்யூஷன். நான் எவ்வளோ தான் கிராஸ் கொஸ்டின் பண்ணாலும் அவங்க ஒரு டைம் கூட செட்டேட்டே பண்ணாமல் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்ரீகாந்த் சார்ட்ட தான் நான் ரொம்ப பீரியட் ஆஃப் டைம் ட்ராவல் பண்ணேன். அவரோட கைடன்ஸுமே பியாண்ட் தி தியரி, அதாவது கோர்ஸ் கண்டென்ட்டை தவிர பியாண்ட் தி தியரி, நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி இருக்கணும், ஒரு இன்டர்வியூ எப்படி பேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்புட்ஸ் எனக்கு கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ.